கதைச்சரம் நேயர்களுக்கு வணக்கம். எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் குறிஞ்சித்தேன் என்ற நாவலை காணலாம். இந்நாவல் நீலகிரி மலையில் வாழும் வடுகரின மக்களின் வாழ்க்கை நம் கண்முன்னே படம் போல காட்டுகிறது. நஞ்சன், விஜயா இவர்களின் காதலும், குடும்ப வேறுபாடு காரணமாக அவர்கள் படும் இடர்களும், முடிவில் அவர்கள் காதல் எவ்வாறு வெற்றி பெறுகிறது என்பதையும் காணலாம். அதிகாரம் 5. இரவு காவல். கருப்பு கம்பளையை தலையோடு போர்த்தியபடி சில்லென்ற பூமியில் செருப்பு ஒலிக்க ஊதுகுழலும் நெருப்பு பெட்டியுமாக லிங்கையா காவல் பரனுக்கு நடந்தான். 10-20 நாட்கள் காவல் இருக்க வேண்டும். பின்னர் அறுவடை. தேவர் சிகரத்துக்கு மேல் தோன்றிய பிறையை கண்டதும் லிங்கையாவின் இதழ்கள் அவனையும் அறியாமல் அரஹர சிவசிவ பஸ்வேசா என்று முணுமுணுத்தன. கால்கள் பழக்கத்தில் இருளில் முட்டுப்பாறையில் அடி வைத்து தொரியர் வீடுகளின் பக்கம் செல்லும் பாதையில் இறங்கின. சாக்கு, கம்பளி, பந்தம் சகிதம் மல்லன் நின்று கொண்டிருந்தான். மல்லா, ஆமாங்கய்யா என்று குரல் கொடுத்தான் அவன். முன்னே அவன் நடக்க லிங்கையா பின்னர் நடந்து சென்றார். எதிரே கானக பக்கத்தில் இருந்து நரிகளின் தொடர்ந்து ஊளையொளி எழுப்பிக் கொண்டே இருந்தது. மல்லனின் பின்வந்த நாய் எதிர் ஊளையிட்டு கொண்டே முன்னே ஓடியது. நேத்து நம் கோழியை நரி பிடித்து போய் கொண்டதுங்க என்றான் மல்லன். அந்த வார்த்தை லிங்கையாவின் கவனத்தை கவரவில்லை. சில்லென்று முகத்தில் உராய்ந்த தன்மை அந்த ஆண்டின் முதற் பணியை அறிமுகப்படுத்தியது. பணியையும் பயிரையும் மீறி அப்போது லிங்கையாவை வாட்டிய கவலை என்ன? ஒரு கிளை தழைக்க ஒரு கிளை காய்ந்து விடுவது ஏன்? அண்ணியோ எவர் செய்த வினையோ, எவர் செய்த ஏவலோ என்று ஓலமிடுகிறாள். அண்ணனின் பூமி நல்ல விளைவு கொடுத்தால் அல்லவோ வழக்கமாக காட்டும் குறும்பருக்கு சரியான மானியம் கொடுக்க முடியும். மந்திர தந்திரங்களில் வல்ல குறும்பரின் வினையை எண்ணி அண்ணி அஞ்சுவதில் வியப்பு இல்லையே. அண்ணியை நினைக்கும் போதெல்லாம் சில நாட்களாக லிங்கையாவின் உள்ளத்தில் ஒரு புது கவலை தோன்றிக் கொண்டிருந்தது. குடும்பத்தில் ஒரு புது பெண் வந்து புகுந்து தலைவனையும் அவனுக்குரிய பூமியையும் உடைமைகளாக கொண்டு உழைத்து அவனையும் சிறப்பித்து அந்த குடும்பத்தின் வேர் நசிந்து விடாதபடி தளிர்த்து தழைக்க வைக்கிறாள். ஏவலை போல் உரைத்து உயர்ந்தவற்றை மக்களுக்கும் கணவனுக்கும் பகிர்ந்தளித்துவிட்டு மிகுதியாகும் கொரளிமாவை கூட உண்டு நிறைவெய்தும் வடகப் பெண்களின் சிறப்பை சொல்லி மாளுமோ? தமையனாக குடும்பத்தின் மூத்தவனாக பிறந்தவன் இதை உணராது லிங்கையாவின் சீல மிகுந்த நெஞ்சிலே அளவு கடந்த வேதனையையும் துயரத்தையும் தோற்றுவித்தது. லிங்கையாவின் தந்தை தம் நாளில் 2 பெண்களை கொண்டார். மூத்தவளின் மகன்தான் அந்த அண்ணன் மாதன். மூத்தவள் பிரிந்து சென்ற பின் அவர் இன்னொருத்தியை கொண்டார். தாயின் அரவணைப்பில் வித்தியாசம் கண்டதாலோ என்னவோ லிங்கையா அறியான். ஊகந்தான். அண்ணன் மாதன் குடும்பத்தில் என்றுமே ஒட்டவில்லை. சாப்பாட்டுக்கு எப்படியோ வரும் என்ற நம்பிக்கை அண்ணனுக்கு விழுந்துவிட்டது. கவலை இல்லாமல் வருந்தி உழைக்காமல் உல்லாசம் விரும்பும் மூதாரி என்று பெயரெடுத்து விட்டான் மூத்த மகன். மூத்தவள் மகன் அல்லவா? லிங்கையாவின் தந்தை உயிருடன் இருந்த நாட்களிலேயே மூத்தவனை தனியாக வைத்து நிலமும் பிரித்து கொடுத்தார். தம் உடல் சாயி மட்டும் அந்த மகனின் பூமியில் தாமே பாடுபட்டு பலன் கண்டார். ரங்கனின் தாயின் முகம் லிங்கையாவின் நினைவில் அப்போது தோன்றியது. சந்தனத்தை அரைத்த கலவையின் நிறமேனியாள். அவர்கள் சமூகத்திலேயே அபூர்வமான அழகான வட்ட முகம் படைத்தவள் அவள். அவள் சிரித்தால் கபடமற்ற குழந்தையின் நினைவே வரும். லிங்கையாவின் தந்தை அவளுடைய அழகையும் உடற்கட்டையும் மண்ணில் வேலை செய்யும் பாங்கையும் கண்டே 100 ரூபாய் கொடுத்து தம் மூத்த மகனுக்கு அவளை கொண்டு வந்தார். ஒரே ஆண்டில் மாய்ந்து விட்டாளே. அண்ணன் மாதனுக்கு தேனில் அலைந்த குரல். நடனமாடுவதில் அவனை மிஞ்சுபவர் இல்லை. எங்கே இறைவனுக்குரிய விழா நடந்தாலும் மரணம் என்றாலும் கோத்தரிசைக்கேற்ப நடனமாடுவதற்கு அவர்கள் சமூகத்தில் முதல் அழைப்பு அவனுக்கே உண்டு. இறைவனை புகழ்ந்து அவன் தீங்குரலில் இசைக்கத் தொடங்கினால் மெய் மறக்காதவர் இருக்க மாட்டார்கள். அன்று அவள் வெண்மலர் போல சோர்ந்து விழுந்த சமயம் கூட அண்ணன் வீட்டில் இல்லை. கோத்தை பக்கம் தெய்வ திருவிழாவுக்காக சென்றிருந்தான். எதிர்மனையின் வாசலில் அவசரமாக நிறைச்சல் கட்டினார்கள். சிசுவை கையில் பிடித்து கொண்டிருந்தால் போலும். ஏற்ற கடனை பிறர் கையில் ஒப்புவித்துவிட்டு சில மணிகளில் அவள் மாய்ந்து விட்டாள். அந்த குழந்தை இப்பிறவியில் அறிந்தழைத்த குற்றம் எதுவுமே இல்லை. தகப்பனின் விதியே மகனை சூழுமோ? தன் மகன் அல்லாத மகனின் மகனை இளங்குழந்தை என்று பாட்டி எடுத்து சீராட்டினாள் என்று கொள்ளுதை விட சிற்றப்பன் லிங்கையாவை தாயாக இருந்து அந்த குழந்தையை வளர்த்தான் என்று கொள்ளலாம். ரங்கனின் தாய் இருந்து 6 மாசங்கள் கழிந்ததுமே நஞ்சம்மைக்கு 50 வெள்ளி கொடுத்த அண்ணனுக்கு கட்டி வைத்தார் அவன் தந்தை. எருமையை போய் பார்க்க வேண்டும் என்றீர்களே, வழி விட்டு எங்கோ சுற்றி வருகிறாரே என்று புரியாதவனாக தொரிய மல்லன் குரல் கொடுத்தான். ஓ என்று நினைவுக்கு வந்த லிங்கையா, நீ போய் பார்த்து வா என்றான்.
மல்லன் பந்தத்தை எடுத்துக்கொண்டு செல்கையில் லிங்கையா பரணில் ஏறினான். உள்ளே ரங்கனின் கால் தட்டுப்பட்டது. திடுக்கிட்டு கையை எடுத்து அவன் சட்டென்று நெருப்பு குச்சி இழுத்து பார்த்தான். சுருண்டு ரங்கன் படுத்திருந்தான். எருமையை முரட்டுத்தனமாக அடித்துவிட்டு சின்னம்மைக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறானோ, தன்மேல் போர்த்தியிருந்த கம்பளியை எடுத்து ஒரு புறம் அழுத்தி பிடித்தபடி எழுந்து உட்கார்ந்தான். இருட்டானாலும் சிற்றப்பனின் கனிந்த முகம் வெகு அருகில் அவன் முகத்துக்கு முன் தெரிந்தது. சிற்றப்பன் கையில் தட்டுப்பட்டது காப்பென்று உணர்ந்தான். அந்த பிள்ளையை பார்த்த அவன் கண்களில் வெம்பனி சுரந்தது. ரங்கன் தொண்டை தழுதழுத்தது. இப்படி செய்யலாமா தம்பி? நீ வீட்டுக்கு மூத்த பையன். உன்னை தோளோடு போட்டுக்கொண்டு நான் வளர்த்தேன். என் உடம்புடன் தேய்ந்து பெரியவனான நீ இப்படி போவாய் என்று நான் நினைக்கவில்லையடா தம்பி. ரங்கன் குரோதம் பொங்க விழித்து பார்த்து கொண்டிருந்தான். இருளில் அது லிங்கையாவுக்கு தெரியவில்லை. திருட்டு வேலை இந்த சின்ன வயசுல ஆகுமா ரங்கா? யார் திருடினார்கள்? கீழே கிடந்ததை எடுத்து வைத்து கொண்டால் திருட்டாது என்றான் ரங்கன் ஆத்திரத்துடன். லிங்கையா சட்டென்று நாவை கடித்து கொண்டான். அப்படியும் இருக்கலாமே. அப்படியானால் கீழே தான் கிடைத்ததா? பின்ன நான் உங்க வீட்டில் வந்து திருடினனா? இல்லை என்றால் எனக்கு அந்த கால் ஒடிந்தார் எருமை நடந்து வீட்டுக்கு வந்தார் போல சொந்த மாற்றமாகிறது ரங்கா. கீழே கிடந்தது எடுத்து சிறுகி கண்டாய். சரி, மல்லன் வரட்டும். வீட்டுக்கு வந்து சாப்பிட்ட பின் படுக்கலாம் என்றான் லிங்கையா. நான் ஒன்றும் வீட்டுக்கு வரல. ஏண்டா தம்பி? வீட்டில் எனக்கு என்ன இருக்குது? யார் இருக்கிறாங்க? எனக்கு அம்மா இல்லை, அண்ணன் இல்லை, அத்தை இல்லை, மாமனும் இல்லை, மகளும் இல்லை. என்னை யாரும் கூப்பிடவும் போறதில்லை. கடைசி வார்த்தைகளை சொல்லுகையில் உள்ளத்து ஆற்றாமை அழுகையாக வெளிவந்து விட்டது. சிற்றப்பன் ஆதரவுடன் அவன் முதுகை தடவினான். அப்படியெல்லாம் சொல்லாதே ரங்கா. நான் இல்லையா உனக்கு? உனக்கு ஏன் அத்தை இல்லை, மாமன் இல்லை? பாரு வந்திருக்கிறாள், பார்க்கவில்லையா நீ? நான் சொல்வதை கேள். சிற்றப்பா வீட்டிலேயே இரு. இதோ மல்லன் வந்து விட்டான். நாம் வீட்டுக்கு போகலாம் வா. திகைப்புடன் நின்ற மல்லனிடம் திரும்பி எருமையை பார்த்தாயா என்றான். பார்த்தேன், பரணில். ரங்கனா என்றான் மல்லன். ஆமாம், நீ இங்கே இரு, நான் வீட்டுக்கு போய் வருகிறேன் என்று பரணின் படியிலிருந்து இறங்கி மல்லனிடமிருந்த தீப்பந்தத்தை வாங்கி கொண்டான் லிங்கையா. தன்னை கைப்பிடித்து இறக்கி அழைத்து கொண்டு தீப்பந்தத்துடன் அவன் மேடேறி செல்கையில், இன்று சிற்றப்பன் காவல் இருக்கும் முறை என்று தெரியாமல் போயிற்றே, இவர் பிடித்து விட்டாரே என்ற ஆத்திரம்தான் பொங்கி வந்தது. எதிர்த்து வெளியேற துடிக்கும் துடிப்புக்கு ஒரு போக்கு கிடைத்து அதை சிற்றப்பன் சிறங்குக்கு குளிர் சந்தனம் போட்டு அமுக்குவதைப் போல அமுக்கிவிட வந்ததை அவனால் ஏற்கவே முடியவில்லை. சிற்றப்பன் வீட்டில் எத்தனை நாளைக்கு ஒளிய முடியும்? அப்போதும் சின்னம்மை ஏச மாட்டாளா? அந்த ஹட்டியும் உறவினரும் மக்களும் தன்னுடைய கட்சியில் இருப்பதாகவே அவனால் எப்போதும் நினைத்திருக்க முடியவில்லையே. அந்த இடத்தை விட்டு ஓடும் எண்ணத்தில்தான் எத்தனை ஆறுதலும் மகிழ்ச்சியும் இருந்தன. ஆனால் அவன் ஆத்திரத்துக்கு தன்னை பற்றி கொண்டு மேடேற்றி செல்லும் கையை உதரும் வலிமை வரவில்லை. போதா குறைக்கு பசியும் குளிரும் வேறு. அந்த கை சூட்டை உதராதே என்று பொங்கி வரும் ஆத்திரத்தை அமுக்கின. பையனின் உள்ளத்தை அறியாத லிங்கையா, மாதலிங்கேஸ்வரா, இந்த கொழுக்குழுந்துக்கு தீமை வராமல் இருக்கட்டும். இந்த கை துணையாக, இந்த தீப்பந்த ஒளி துணையாக இருட்டான பள்ளத்திலிருந்து மேலே இவனை அழைத்து செல்கிறேன். நல்ல வழியில் செல்லுவதை இந்த பந்தமும் இந்த கையுமே இன்று காப்பது போல என்றும் காக்கட்டும் என்றெல்லாம் எண்ணியவாறு நடந்தான். ஹெத்தப்பா கோயிலில் இருக்கும் தீபம் ஒன்றே விடிவிளக்கு போல கிராமம் இருக்குமிடம் காட்ட, பெரிய வீட்டின் குழந்தைகள் அனைவரும் உறங்குவது போல ஊர் ஓசை ஓய்ந்திருந்தது. அந்த அமைதியின் ஊடே தேனில் அலைந்த தீங்குரல் ஒன்று இறைவனின் புகழை இசைத்து கொண்டிருந்தது. ஆஹா, என்ன அற்புதம்! அண்ணன் தானா பாடுகிறான்? அவன் இவ்வுலக மனிதன்தானா அல்லது எச்சனோ கிண்ணறனோ? இரவின் மோனத்தில் எழும் இவ்வொளி ஊதாரி, பொறுப்பறியாத சோம்பேறி என்று பலரும் கருதும் அண்ணனின் கண்டத்திலிருந்துதான் வருகிறதா? அவன் சுய நினைவுடன் பாடுகிறானா அல்லது தெய்வத்தின் ஆவேசம் குடிகொண்டிருக்கிறதா? அந்த ஒளியில் அவன் உள்ளம் தன்னை மறந்த லயத்தில் மூழ்கியது. நெஞ்சம் நெக்குருக வாயிலில் கதவை இடிக்கோ மறந்தவனாக நின்றான். இன்னிசையின் அலைகள் தவழ்ந்து தவழ்ந்து வந்து எங்கோ சென்று கொண்டே இருந்தன. உயர உயர வானுலகின் எல்லையை முட்டி அந்த முக்கண்ணனை அழைக்கின்றனவோ ஒருவேளை. என்ன பாக்கியம் செய்தவன் அண்ணன்! வீடும் மாடும் பூமியும் நிலையுள்ளவையா? இப்படி அந்த இறைவனை கூவி அழைக்கும் பேறு அவனுக்கு இல்லையே. ரங்கனின் நல்வாழ்வு பற்றி அவன் நினைத்ததற்கு ஒப்ப இந்த அபூர்வமான இன்னிசை ஒலிப்பது நல்லதொரு சூசகம் போலும். முன்னோர் பழம்பெருமை குறையாமல் தீபம் என்னும் சுடரும் ஒளியாக வாழ்ந்து பெருகுவான் என்ற நம்பிக்கை கொடுக்கும் இசையோ? ரங்கனும் அந்த இசையில் கண்டுட்டனாகத்தான் சிற்றப்பனை எதுவும் கேட்காமலே நின்று கொண்டிருந்தான். வீட்டுக்குள்ளிருந்து குழந்தை அழும் குரல் வந்தது. சுய நினைவுக்கு வந்த ஜோகின் தந்தை கதவை இடித்தான். மாதி! தீபமாடத்து அகலை தூண்டி எடுத்துக்கொண்டு வந்த மாதி பரப்பரக்க கதவை திறந்தாள். இரவு அவன் சரியாக உணவு கொள்ளவில்லை.
குளிரோ காய்ச்சலோ என்ன, உடம்புக்கு ஒன்றுமில்லையே என்றாள் பரபரப்புடன் அகலை தூக்கி பிடித்து. ஒன்றுமில்லை. ரங்கா, உள்ளே வா. மாதி அப்போதுதான் ரங்கனை பார்த்தாள். வழியில் படுத்திருந்த மைத்துனன் மனைவி சட்டென்று பாயை மடக்கி கொண்டு ஒதுங்கினாள். மாதி வியப்புடன் விளக்கை ஏந்தி கொண்டு சமையலறை பகுதிக்கு அவனை பின்தொடர்ந்து சென்றாள். எங்கே இருந்தான் இவன்? ஒன்றும் கேட்காதே. லிங்கையா ஜாடை செய்தான். சோறு இருக்கிறதா? களி இருக்கிறது, குழம்பு இருக்கிறது. லிங்கையா மனைவி சோற்றெடுத்து வைப்பதை எதிர்பார்க்கவில்லை. விளக்கை வாங்கி தண்டில் வைத்துவிட்டு அவனாகவே வெண்கல வட்டிலை கழுவி வைத்து குளிர் நீரில் மிதந்த ராகி களி உருண்டையில் ஒன்றை வைத்து அடுப்பின் மீது பானையில் மூடி வைத்திருந்த குழம்பையும் எடுத்து ஊற்றினான். அவனாகவே கலந்து, இந்தா ரங்கா என்று கையில் வைக்கையில் தந்தையின் குரல் கேட்ட ஜோகி எழுந்து வந்தான். எங்கே எழுந்து வந்தாய்? போய் படுடா என்று தாய் விரட்டினாள். ஏன் விரட்டுகிறாய்? வரட்டுமே, இங்கே உட்கார் ஜோகி என்றான் தந்தை. இரவில் எங்கோ ஒளிந்திருந்த ரங்கனை அழைத்து வந்து தந்தை உணவு கொடுப்பது அவனுக்கு புதுமையாக இருந்தது. தன்னை அறியாமல் அவன் கையும் அந்த களிக்கு நீண்டது. லிங்கையா மகனின் கையிலும் ஒரு கவளம் வைத்தான். தானும் உண்டான். இப்படி ஒரே களத்தில் உண்பது போல என்றும் பிரியாமல் பகிர்ந்து உண்டு இருக்க வேண்டும். ஜோகி, ரங்கா, 2 பேரும் பிரிந்தால் சங்கடம், துன்பம் தெரியுமா? இருவரும் தலையை ஆட்டினார்கள். இருவருக்கும் கை கழுவ நீர் ஊற்றிவிட்டு அவன் களத்தையும் கழுவி வைத்துவிட்டு வெளியே வந்தான். சோறு வைத்தேன், உண்ணவில்லை. களியை உண்கிறீர்களே என்று மாதி சொல்லிக்கொண்டே முன்னே வந்து நின்றாள். அப்போது இறங்கவில்லை. ரங்கா, ஜோகி, 2 பேரும் ஒரே படுக்கையில் படுத்துக்கொள்ளுங்கள். இருவரையும் நெருங்க படுக்க வைத்துவிட்டு கம்பளியால் போர்த்தினான். ஈஸ்வரரை நினைத்து கொண்டு தூங்குங்கள். உள்ளத்தில் நிறைவுடன் அவன் வெளியே நடந்தபோது விளக்கை வைத்துக்கொண்டு அவன் அருகில் நின்ற மாதி கதவை தாழ்போட வெளியே வந்தாள். இங்கே வா என்று அவளை வெளியே அழைத்தான் லிங்கையா. புறவனைக்குள் போய் நின்ற அவனிடம் என்ன செய்தியே என்று அவள் நெருங்கினாள். லிங்கையா ஒன்றுமே சொல்லவில்லை. மடியை அவிழ்த்து காப்பை அவளிடம் நீட்டினான். நான் எருமையை பார்க்க போகையிலே பளிச்சுன்னு கீழே கிடந்துச்சு, எடுத்து வந்தேன். கீழே நழுவ விட்டுட்டு ஒன்றும் அறியாத குழந்தைகள் மேல் பழியை போட்டு விட்டாயே. மாதி ஒன்றுமே பேசாமல் காப்பை கையில் வாங்கி கொண்டாள். ரங்கனை இந்நேரத்தில் எங்கே பார்த்தீர்கள் என்றாள். சின்னம்மைக்கு பயந்து கொண்டு பரணியிலே பசியோடு சுருட்டி கட்டி கொண்டு படுத்திருந்தான். அழைத்து வந்தேன். நீ ஒன்றும் சொல்லாதே. குழந்தைகள் மனசு பால். பெரியவர்கள் பேச்சு புலியாக இருக்கக்கூடாது, மனம் கெட்டுவிடும். மாதி ஒன்றும் பேசவில்லை. வரட்டுமா? கதவை தாழ் போட்டுக்கொள். கம்பளி உதறி போட்டுக்கொண்டு வெளியே வந்தான். அண்ணனின் இசை ஓய்ந்து விட்டது. இரவு நிர்மலமாக இல்லை. பனி என்னும் கல்லால் துகிலால் தன்னை மூடி மறைத்து கொண்டிருந்தாள் மலையெண்ணெய். விற்றென்று இறங்கி வருகையில் அவன் மனசில் நிம்மதி இருந்து என்று கூறிவிட முடியாது. நிம்மதி எப்படி வரும்? ஏடு படிந்தார் போன்ற திருப்திதான். வேற்றுமை இல்லாமல் மாதி முழு மனதுடன் ரங்கனை மகனாக பாவிக்க வேண்டுமே. அன்னை இல்லாத குறை எத்தனை பெரிய குறை! அண்ணனின் இசை ஓயாத இசையாக, மாய அலைகளாக, இனிமையின் மெல்லிய பாகு கம்பிகள் போன்ற உருவத்துடன் செவியோடு சென்று இருதயத்தை தொட்டுவிட்டார் போல ஒரு சிலிர்ப்பு உண்டாயிற்று. உடனே அவன் தனி பிறவி. உலகை கவலை ஊட்டாமல் இன்பங்களை மட்டும் பற்றி கொண்டு வாழும் தனி பிறவி. மண் கவனிப்பாரற்று கிடந்தாலும் இல்லை, மனைவி ஒட்டாத நீராக பிரிந்து போனாலும் இல்லை. மகனை மட்டும் எப்படி கவனிக்கப் போகிறான்? ஆனால் அந்த இசையின் கூடுதலால் அவன் தட்டு ஒன்றுமில்லாமல் உயர்ந்துதான் நின்றது. அத்தனை பொறுப்புகளையும் செல்வங்களையும் சுமந்து தன் தட்டு பாதாளத்தில் கிடப்பது போல அவன் உணர்ந்தான். அவன் குடும்பத்துக்கு ஒரு மகன் வருவது சுமையாகுமா? நல்ல மகனாக ஆக்கிவிட்டால் அவனும் ஒரு செல்வம் அல்லவா? ஏன் உலகின் கண்களுக்கு மட்டும் பிரிந்து நாடகமாடுவானேன்? பிரிவில் என்ன இருக்கிறது? ஹட்டி நிலங்களுக்கே காவலுக்கு ஒத்துமுறை போட்டு கடமையை பகிர்ந்து எல்லோரும் ஆற்றவில்லையா? பணிபுரியும் தொரியன் உடல் நலக்குறைவால் படுத்துவிட்டால் ஆளுக்கு கொஞ்சம் பங்கிட்டு அவனுக்கு உணவளிக்கவில்லையா? ஒரு குடும்பம் என்று மனசில் கொண்ட பிறகு மண்ணை மட்டும் ஏன் பிரித்து வேற்றுமை கொண்டாடி தரிசாக போட வேண்டும்? அண்ணனுக்காக, ரங்கனுக்காக, மற்ற குழந்தைகளுக்காக அந்த மண்ணிலும் விளைவு பொன்னாக பாடுபட வேண்டும். தை பிறந்து பெரிய பண்டிகை கழிந்ததும் முன்பாக ரங்கனுக்கு முறைப்படி பால் கறக்கும் உரிமையை தரும் சடங்கை நிறைவேற்ற வேண்டும். பின்னே மாசி நன்னாளில் மாதலிங்கர் கோயில் முன் அழல் மிதித்து புனிதமான பின் விதைக்கும் திருநாளில் அந்த பூமியிலும் விதைத்துவிட பண்படுத்த வேண்டும். இவ்விதமெல்லாம் தனக்குத்தானே தீர்மானம் செய்து கொண்டவனாக ஜோகியின் தந்தை காவற்பரனை நெருங்கினான். பூம் 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 என்று ஊது குழல் எடுத்து ஊதியவனாக கையில் பந்தத்துடன் வந்து கொண்டிருந்தான் மல்லன். தன் தீர்மானங்களுக்கு அது வெற்றி சங்கு போல ஒலிப்பதாக எண்ணிக்கொண்ட ஜோகியின் தந்தைக்கு மகனை பெற்ற மகிழ்வில் நிறைவோடு அடங்கிய அன்னையின் மனசைப் போல நிறைவு உண்டாயிற்று. அதிகாரம் 6. கனவில் கண்ட ஒளி. காவலுக்கு வந்து அன்று போல் ஜோகியின் தந்தை ஒரு நாளும் கண்ணயரவில்லை. கடனும் கவலையும்
பஞ்சமும் வறுமையும் வருந்தும் உடலை ஏறிட்டு பார்க்காத நித்ராதேவி அவனை அன்று பரிபூரண நிம்மதியில் தாளாட்டி கண்ணயிர செய்துவிட்டாள். அந்த உறக்கத்தினூடே பின்னிரவில் அவன் ஒரு கனவு கண்டான். கவலையில் பிறந்த கனவல்ல அது. நிறைவேறாத ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள பொல்லா மனம் சிருஷ்டித்த மாயமல்ல அது. அவனுக்கு அது இறைவன் அருள் கொண்டு கூறிய நற்செய்தியாக தோன்றியது. பெரு நெருப்பு ஒன்று கீழ்த்திசையில் தெரிகிறது. செஞ்சோதியாக சொக்க வைக்கும் ஒளிப்பிழம்பாக இருளை கரைக்கவல்ல அனர்குவையாக தோன்றிய அந்த மண்டலத்தில் முதியவர் ஒருவரின் முகம் தெரிந்தது. கம்பீரமான அகன்ற நெற்றி, வீர திருவிழிகள், உயர்ந்த மூக்கு, சாந்தம் தவழும் புன்னகை இதழ்கள், செவிகளில் மணிக்குண்டலங்கள் ஒளிர்கின்றன. நெற்றியிலே செஞ்சந்தனம் துளங்குகிறது. அந்த முகத்தை வைத்த கண் இமைக்காமல் பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று தோன்றியது லிங்கையாவுக்கு. அறிவும் ஞானமும் பழுத்து அந்த முகம் தன்னை அழைப்பதாகவும் ஓயாத அழைத்து கொண்டே இருப்பதாகவும் தோன்றியது. யார் இவர்? அழற்கடவுளோ அல்லது அழலேந்தும் பெம்மானின் ஒரு தோற்றமோ இல்லை தர்மதேவனோ? அவன் அந்த முகத்தின் காந்தியில் லயித்து கிழக்கு நோக்கியே செல்ல ஆரம்பித்தான். சிறிது நேரம் சென்ற பின்னரே அவனுக்கு தான் மட்டும் நடக்கவில்லை, கூட சிறு பையன் ஒருவனையும் அழைத்து வருகிறோம் என்று புலனாயிற்று. அவன் ரங்கன் என்பது அவன் மனசுக்கு தெரிந்தது. பையன் சாதாரணமான கச்சையும் மேற்போர்வையும் கம்பளையுமாக இல்லை, உள்ளாடை மேலாடை இரண்டும் அணிந்திருக்கிறான். தலைமுடியை உச்சியில் முடிந்து கொண்டு நெற்றியில் சந்தனப்பொட்டுடன் விளங்குகிறான். மேலாடை நழுவி நழுவி விழுவதால் தூக்கி தூக்கி போட்டுக்கொள்கிறான். வேகமாக வாரங்கா என்று கூறிய வண்ணம் லிங்கையா திரும்பி பார்க்கிறான். ஆ, ரங்கன் என்று நினைத்தேனே. சந்தனம் போட்டணிந்த பால்வடியும் இந்த முகம் ஜோகிக்கு உரியதல்லவா? நீயா வந்தாய் ஜோகி? நெருப்பு சுடும், நீ சிறியவன் போ என்றான் அவன். சுடாது, ஹெத்தை சுவாமியை நானும் பார்த்து கூப்பிட வருவேன் அப்பா என்று குதித்து நடக்கிறான் குழந்தை. நீ வேண்டாம் ஜோகி, ரங்கன் தான் வேண்டும். ரங்கன் எங்கே? ரங்கா? கையை உதறிவிட்டு அவன் திரும்புகிறான். கீழ்த்திசையில் அடர்ந்த காட்டு சோலைகளினூடே புகுந்த அந்த ஒளிக்கதிரோன் உலக பவனிக்கு புறப்பட்டு விட்டான். மாதன் சுருட்டும் கையுமாக வெயிலில் வந்து குதித்து கொண்டிருந்தான். முன்னிரவின் இன்னிசை நினைவுக்கு வர லிங்கையா புன்னகையுடன் எதிரே வந்தான். வா தம்பி, காவலுக்கு போய் வர்றையா? ஆமா, எருமக்கால் ஒழிஞ்சு போச்சாமே. அப்பப்பா, என்ன பெண் பிள்ளை தம்பி, வீட்டில் முழு முழுன்னு உயிரை எடுக்கிறா என்றான் கசப்புடன் அண்ணன். இந்த வார்த்தைகளை உள்ளிருந்தே கேட்ட நஞ்சமை அம்பாக பாய்ந்து வந்தாள். நானா உயிரை எடுக்கிறேன்? இந்த வீட்டில் எந்த பெண் பிள்ளை இருப்பா? ஒரு உப்புக்கு கூட உதவாமல் உட்காந்துக்கிற என்று எல்லாரும் சிரிக்கிறார்கள். உதவாக்கிற பையன், நேற்று போனோம் தலையே நீட்டில் உன் பையன். குழந்தைக்கு வேறு காய்ச்சல், வீட்டில் ஒரு பண்டம் இல்லை, விளக்குக்கு எண்ணெயும் இல்லை. அவள் ஓயாமல் நீட்டியதற்கும் அண்ணன் சிரித்தான். மலையிலிருந்து விழும் அருவி கூட நிற்கும் தம்பி, இவள் வாய் நிற்காது. ரங்க பையன் எங்க, நீ கண்டையா என்றான். இரவு பரணியில் படுத்திருந்தான், வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து சோறு போட்டேன். அங்கே தான் தூங்குவான், விளையாட்டு பையன். பொறுப்பு வந்துட்டா சரியாக போயிடுவான். ஒரு நாள் பார்த்து அவனுக்கு பால் கறக்க உரிமையை தரும் சடங்கு செய்து விட வேண்டும் என்றான் லிங்கையா. உடனே அண்ணன் மனைவி பாய்ந்தாள். தம்பிக்காரர் கிண்டல் செய்கிறார், கேளுங்கள். நேரே சிரிப்பதை காட்டிலும் சிரிக்காமல் சிரிக்கும் அழகை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறீர்களே, எனக்கு நாக்க பிடுங்கி கொள்ள தோணுது. இந்த வீட்டுக்கு ஏன் வந்தோன்னு இருக்குது. எருமை ஒன்னையும் புள்ள கீழே தள்ளி தீத்துட்டான். கையலாவாதவங்ககிட்ட சடங்கு செய்யலான்னு சொல்கிறாரே. இப்படியெல்லாம் ஏன் தப்பாக நினைக்கிறீர்கள் அண்ணி? நாம் வெவ்வேறு வீடு தானே ஒழிய வெவ்வேறு குடும்பம் அல்ல. இதுவரையிலும் அப்படி நினைத்திருந்தாலும் இனியும் அப்படி நினைக்க வேண்டாம். என்னிடம் இருக்கிறது என்று நினைக்காதீர்கள், நம்மிடம் இருக்கிறது என்று சொல்லுங்கள். ரங்கன் வேறு ஜோகி வேறு அல்ல. நம் கொட்டிலில் மாடுகள் இல்லையா என்றான் லிங்கையா. தம்பியின் பேச்சில் அண்ணன் உருகித்தான் போனான். அவன் தன் பலவீனத்தை அறிவான். ஆனால் அதை வெற்றி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கைக்கு இடமின்றி அவன் பலவீனத்துக்கு அடிமையாகிவிட்டான். தம்பி என்று உணர்ச்சியுடன் தம்பியின் கைகளை பற்றினான். அவன் கைகள் நடுங்கின. அந்த கரடு முரடான முகத்தில் அவன் கண்டத்திலிருந்து வரும் இசை போல கண்ணீர் உருகியது. நஞ்சம்மை இதுவும் நிசமாக இருக்குமோ என்று அதிசயித்து நின்றாள். கூலி வைத்தேனும் எல்லா பூமியையும் திருப்புவோம் அண்ணி. நீங்கள் இனிமேல் வீட்டு தொல்லையெல்லாம் காதில் போட்டுக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் நம்ம வீடு வந்து எடுத்து போங்க, இல்லையேல் சொல்லி அனுப்புங்கள். லிங்கையா இவ்விதம் ஒழிந்துவிட்டு தன் வீட்டுக்குள் சென்றான். பரபரப்புடன் காலை பணிகளில் ஈடுபடலானான். காலை பணிகளை முடித்துவிட்டு அவன் மறுபடியும் வெளியே கிளம்பும் முன் மாதி அவளிடம் வந்தாள். ரங்கனை பற்றி பேசத்தான். அவர்கள் பையனை இங்கே வைத்துக்கொள்வது சரி, நஞ்சக்கா பேசுவது நன்றாக இல்லை. அவர்கள் பையனை நாம் அபகரித்து கொள்கிறோமாம். தண்ணீருக்கு போன இடத்தில் சத்தம் போடுகிறாள். ஒரு குளம் வறட்சி என்றால் இன்னொரு குளத்து தண்ணீரை ஊற்ற முடியுமா? நமக்கு என்ன? ஜோகியின் தந்தை மனைவியை நிமிர்ந்து விழித்து பார்த்தான்.
அவள் அந்த பார்வைக்கு அடங்குபவளாக இல்லை. பெரியவரே பார்த்து முன்பே அவர்களை வேறாக பிரித்திருக்கிறார். இப்போது நீங்கள் ஏன் மாற்ற வேண்டும்? அவர்கள் பூமியில் நீங்கள் பாடுபடவும் வேண்டாம். அவர்கள் பிள்ளையை சொந்தமாக நம் வீட்டில் வைத்துக் கொள்ளவும் வேண்டாம். மாதி என்றான் லிங்கையா. நீ என்ன என்றுமில்லாமல் பேசிக்கொண்டே போகிறாய்? அண்ணியின் பேச்சுக்கு நீ ஏன் வகை வைக்கிறாய்? அண்ணி இந்த வீட்டில் நெடுநாள் இருப்பாள் என்று எண்ணுகிறாயா நீ? லிங்கையாவுக்கு வேதனை மண்டி குரலில் படிந்தது. ஒரு நாள் அண்ணி ஊர் பஞ்சாயத்தை கூட்டி விடுதலை வாங்கி போய்விடுவாள் என்று எனக்கு தோன்றிக்கொண்டே இருக்கிறது மாதி. நாமே பாடுபட்டு எத்தனை நாள் அந்த குடும்பத்துக்கு உழைப்பது? என்ன செய்வது? காக்கை தான் கூடு கட்டும், குயில் கூடு கட்டுவதில்லை. குயில் கூடு கட்டுவதில்லை என்று காக்கை ஒரு குயில் குஞ்சை கூட வளர்க்காமல் விடுவதில்லை. மாதி, தொதவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மண்ணில் பாடுபடாதவர்கள். அவர்கள் மலையில் நாம் வந்து குடியிருக்கிறோமே என்ற காரணத்துக்காக நாம் இன்னும் அறுவடைக்கு அறுவடை அவர்களுக்கு தானியம் கொடுக்கிறோம். சட்டியும் பானையும் அரிவாளும் கொட்டும் ஈட்டியும் செய்து நமக்கு தந்து நம் வாழ்வுக்கும் சாவுக்கும் வந்து மேளமும் தாளமும் பாட்டும் அளிக்கும் கோத்தருக்கு நாம் தானியம் கொடுக்கிறோம். காட்டு குறும்பரிடம் மந்திரம் மாயம் என்று பயந்து கொண்டு அவர்கள் கேட்பதெல்லாம் கொடுக்கிறோம். மனையில் வாழும் மற்றவர்களிடமெல்லாம் சகோதர முறை கொண்டு வாழ்க்கையில் அண்ணன் என்ன தீங்கு செய்தான்? அவன் குடும்பத்தை பட்டினி போட இந்த வீட்டில் முதலில் பிறந்த அண்ணன் ஐயனுக்கு சமானம். அவனை நான் பட்டினி போடுவதா? சொல்லு மாதி. மாதி வாயெடுத்து நின்றாள். சரி, சுடுதண்ணீர் போட்டு வை. நான் மணியக்காரர் வீடு வரையில் போய் வருகிறேன் என்று லிங்கையா பணித்துவிட்டு வெளியேறினான். அந்த சாரியில் மறுகோடி வீடுதான் கிருஷ்ணனின் தாத்தா கரியமல்லரின் வீடு. ஊருக்கு பெரியவர். அவருக்கு வாரிசாக மகனில்லை. 2 மனைவிகள். 3 பெண் மக்களே. 3 மணமாகி கணவர் வீடுகளுக்கு சென்று விட்டனர். இளையவளை அடுத்த மணிக்கல் ஹட்டியில்தான் மனம் செய்து கொடுத்தார். அவளுடைய மகனாக கிருஷ்ணன் தான் தாத்தாவின் அருமை பேரனாக சர்ஜுக்கோட்டும் தொப்பியும் அணிந்து கீழ்மலை மிஷன் பள்ளிக்கூடத்துக்கு போய் வந்து கொண்டிருந்தான். ஊரில் ஒரு தவறும் முற்றி சச்சரவு உண்டாகாதபடி ஒரு அணை போல இருந்து வந்த அதிகாரி அவர். அவருடைய ஆணையில் அந்த மரகத மலையும் மணிக்கல் ஹட்டியும் அடுத்து சுற்றியுள்ள சின்ன கொம்பை கீழ்மலை முதலான குடியிருப்புகளும் அடங்கி அவர் வாக்குக்கு மதிப்பும் செல்வாக்கும் வைத்திருந்தன. சுற்றியுள்ள அந்த 5-6 குடியிருப்புகளில் உள்ளவர்களுக்கும் பொதுவான கோயில்கள், பொதுவான விழாக்கள் உண்டு. விதைக்கவும் விதைத்த பலனை அனுபவிக்கவும் விழாக்களுக்கு நாள் நிச்சயிக்கவும் கூட்டம் போட்டு தீர்மானமும் செய்து கொள்வார்கள். கரியமல்லரை ஜோகியின் தந்தை காண வந்தபோது அவர் வாசல் வரந்தாவில் தொரியன் கயிற்றுக்கட்டிலுக்கு கயிறு போட பார்த்து கொண்டிருந்தார். லிங்கையாவை கண்டதுமே அவர், நல்லா இருக்கியா? வா, எருமை விழுந்து காலொடிந்தது எப்படி இருக்கிறது என்று விசாரித்த வண்ணம் புறமனைக்குள் வரவேற்றார். அப்படியேதான் இருக்கிறது. நான் உங்களிடம் ஒரு முக்கியமான செய்தி சொல்ல ஆலோசிக்க வந்தேன் என்றான் லிங்கையா. அப்படியா? நானும் கூட ஒரு முக்கிய காரியமாக உனக்கு சொல்லி அனுப்ப நினைத்திருந்தேன். உட்கார். பொதுவாக பயிரை குறித்து, விளைவை குறித்து, அறுவடை குறித்து அவர்கள் மேலெழுந்த வாரியாக பேசிக்கொண்டிருக்கையில் கிருஷ்ணனின் தாய் வந்து லிங்கையாவை குசலம் விசாரித்தாள். பருக மோர் கொண்டு வந்து வைத்துவிட்டு உபசரித்தாள். அண்ணன் மணிக்கல்லூரட்டி பக்கம் வருவதே இல்லை என்று குற்றம் சாட்டினாள். வந்து மாச கணக்கில் உட்காருவேன், விருந்தாக்கி போட வேண்டும் என்றான். ஜோகின் தந்தை நகைத்த வண்ணம். வருஷ கணக்கில் வந்து உட்கார்ந்தாலும் தங்கை சளைக்க மாட்டாள் என்று பதிலுக்கு அவள் நகைத்தாள். லிங்கையா பெரியவரை பார்த்த வண்ணம் தொண்டையை கனைத்து கொண்டு தொடங்கினான். ஏறக்குறைய அவன் வாயெடுக்கும் முன், கரியமல்லரே, நானே முக்கியமாக உன்னை பார்க்க இருந்தேன். தம்பி நம்மையன் கோயில் நெருப்பை காக்க அந்த கீழ்மலை பையன் வந்து 5 வருஷங்கள் ஆகிவிட்டன. அவன் இனி கல்யாணம் கட்டிக்கொண்டு வீட்டுக்கொடியை காக்க வேண்டும் என்று அவன் மாமன் நேற்று என்னிடம் வந்து அபிப்பிராயப்பட்டான். அடுத்தபடியாக ஐயன் நெருப்பை காக்க ஒரு பையன் வர வேண்டுமே. சீலமுள்ளவனாக, பொய் சூது அறியாதவனாக, இறைவர்க்குரிய காணிக்கைகளை தனக்கே சொந்தமென்று என்னும் பேராசை இல்லாதவனாக, நினைத்த போது உண்ணும் பெரும் தீனிக்காரனாக இல்லாதவனாக நல்ல பையனை தேர்ந்தெடுக்க வேண்டுமே. உன் பையன் ஒரு குறிஞ்சியாகவில்லை என்று கூறி நிறுத்தினார். ஜோகியின் தந்தை கண்ட கனவையும் தன் யோசனையும் அவற்றை வெளியிடும் முன் பெரியவர் வாயில வந்த செய்தியையும் எண்ணி எண்ணி உளமகிழ்ந்தான். எத்தகைய சுப சூசகங்கள்! ஆனால் ரங்கனுக்கு பதிலாக பெரியவரும் ஜோகியையே குறிப்பிட்டு கேட்டதுதான் மலரிடையே ஒரு சிறு முள்ளென உறுத்தியது அவனுக்கு. இல்லையே, ரங்கனுக்குத்தான் சரியான பிரயாயம். நானும் நேற்றிரவு ஒரு கனவு கண்டேன் என்று லிங்கையா கனவை விவரிக்கையில் இடையிடையே கரியமல்லர் தம்மை மறந்து தலையாட்டினார். கண்கள் கசிய கீழ்த்திசை நோக்கி கையெடுத்து கும்பிட்டார். லிங்கையா கனவில் கண்ட ஐயனையும் ஜோதியையும் விவரித்ததுடன் கையில் பிடித்துச் சென்ற பாலகன் ஜோகி என்பதை மாற்றி ரங்கன் என்று கூறினான். கரியமல்லர் கண்களை மூடியவராக அமர்ந்திருந்தார். அந்த மலை பிராந்தியத்தில் முதலாக வந்து ஊன்றிய முன்னோரான ஹெதபரின் நினைவு கோயில் அது.
அந்த பக்கத்து மலைக்காரர் அனைவரும் அவருடைய வழி வந்தவர்கள் என்பது நம்பிக்கை. இளமையின் விகாரம் தோய்ந்த எண்ணம் முளைக்காத பாலப்பருவத்து பையனே அந்த கோயிலின் நெருப்பை காக்கும் புனிதமான பணிக்கு உகந்தவன். அந்த நெருப்பே அந்த கோயிலுக்குடைய தெய்வம். ஊரார் காணிக்கையாக அளிக்கும் எருமைகளும் தானியங்களும் தீயை காக்கும் பையனுக்கு உரியவைதான் என்றாலும் அவன் எந்த விதமான ஆடம்பர சுகபோகங்களுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. வீடு சுற்றம் யாவும் மறந்து அந்த புனித நெருப்பை போற்றும் பணி ஒன்றே அவனுடையது. ஒரு நாளைக்கு ஒரு முறையே அவன் உண்ணலாம். கட்டில் மெத்தை முதலிய சுகங்களை அவன் மேனி நுகரக்கூடாது. தன் ஒருவேளை உணவையும் அவன் தானே பொங்கிக் கொள்ள வேண்டும். அந்த கோயிலையும் தெய்வ மைதானத்தையும் தவிர அவன் வேறு எந்த இடத்துக்கும் முன் அறிவிப்பின்றி செல்லலாகாது. பருவமங்கையர் அந்த கோயிலின் எல்லைக்குள் எக்காரணத்தை முன்னிட்டும் வரமாட்டார்கள். அப்படி வந்துவிட்டாலும் ஐயனின் நெருப்பை காப்பவன் அவர்களிடம் உரையாடக்கூடாது. இத்தகைய ஒழுக்கங்களுடன் ஒரு சிறுவனை தேர்ந்து செய்வது எளிதாகுமா? மௌனத்தை கலைத்தவராக கரியமல்லர், கோயிலுக்கு முன் இன்று மாலை பஞ்சாயத்து கூடுவோம், எல்லோருக்கும் செய்தி அனுப்புகிறேன் என்றார். ஐயனே மொழிந்த அருள் வாக்காக எனக்கு தோன்றுகிறது என்றான் லிங்கையா. கலந்து ஆலோசிப்போம். கனவென்று சொல்லும்போது எவரும் அதை மறுக்க மாட்டார்கள். பையன் இன்னும் பால் கறக்கும் உரிமை பெறவில்லை. அடுத்த சோமவாரம் அதையும் செய்யலாம் என்று எண்ணியிருக்கிறோம். பெரியவர்களாக நீங்கள் ஆசி கூறி நடத்தி வைக்க வேண்டும். செய்யலாம். எல்லாம் இரியவுடைய ஈஸ்வரனின் செயல். அண்ணன் வீட்டில் இருக்கிறானா லிங்கா? நான் அவரிடம் கூட கனவை சொல்லவில்லை. ஐயனின் பணி பையனுக்கு கிடைக்கும் பாக்கியம் அல்லவா? அண்ணன் என்ன மறுக்கப் போகிறாரா? வீடு இரண்டாக இருந்தாலும் வெவ்வேறாக தோன்றினாலும் அண்ணனும் நானும் ஒன்றுதான். அது எனக்கு தெரியாதா? நீ கிடைக்காத தம்பி. நான் வரட்டுமா? மாலையில் பார்க்கலாமா? ஆகட்டும். நீயும் பையனை கேட்டு அண்ணனையும் வீட்டில் கேட்டு சொல். பிறகு எல்லாம் ஏற்பாடு செய்துவிடலாம் என்று கூறி கரியமல்லர் அவனை உடன் வந்து வாசலில் வழி அனுப்பினார். லிங்கையா அப்படியே வீடு திரும்பவில்லை. எருமையை பார்த்து வர சரிவின் பக்கம் நடந்தான். அவன் பகலில் வீடு திரும்புவதற்குள் பெண்டிர் வாயிலாக செய்தி காட்டுத்தீ என பரவிவிட்டது. மாதிக்கு இது எதிர்பாராத செய்தியாக இருந்தது. ஒரு விதத்தில் அவளுக்கு திருப்தியே. 5-6 ஆண்டுகள் அப்படி ஒரு ஒழுங்கில் இருந்தால் பையன் நல்லவனாகவே தலையெடுப்பான். காணிக்கைகளில் இருந்து ஏதோ ஒரு பகுதி என்னும் அவனுக்கென்று கிடைக்கும். வேலை வெட்டி செய்யாமல் சாப்பிட விரும்பும் குடும்பத்தினருக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு தானே. ரங்கன் உண்டை வில்லும் கையுமாக அருவிக்கரை புதர்களில் நின்று விளையாடி கொண்டிருக்கையில் ஜோகியும் பெல்லியும் அவனுடைய எதிர்காலத்தை பற்றிய செய்தியை கேள்விப்பட்டவராக பரபரத்து ஓடி வந்தார்கள். உரைத்தார்கள். கை அப்படியே நிலைத்தது. கண்களையே அவன் கொட்டவில்லை. என்னையா? எதப்பா கோயிலுக்கா? ஆமாம். அப்பனுக்கு நேற்று இரவு இரியர் கனவில் வந்து சொன்னாராம். திங்கட்கிழமை எருமை கறக்க ஹோனை எடுத்து உன்னிடம் கொடுக்கப் போகிறார்கள் என்றான் ஜோகி. அதிர்ந்தவனாக நின்ற ரங்கன், நான் மாட்டேன் என்றான் சட்டென்று. அதெப்படி? ஐயன் கனவில நீதான் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாராம் என்றான் ஜோகி. பொய், நான் மாட்டேன் என்றான் ரங்கன். நேற்று நீ கோயிலில் இரியர் இல்லை என்று சொன்னாய். எருமை விழுந்து காலை உடைத்து கொண்டது. இப்போது கனவில் ஐயனே வந்து சொல்லியிருக்கையில் நீ மாட்டேன் என்று எப்படி சொல்வாய் என்றான் பெல்லி. நான் மாட்டேன் என்றால் என்ன செய்வாராம் என்றான் ரங்கன். அபசாரம், கேடு விளையும் என்று பெல்லி பயமுறுத்தினான். ரங்கன் செய்வதறியாமல் நின்றான். அவனுக்கு யார் மீதென்று சொல்ல முடியாமல் கோபம் பொங்கி எழுந்தது. கோயிற்பணியின் கட்டுப்பாடுகளை அவன் ஓரளவு அறிவான். ஒரே முறை அவன் சமைத்து உண்ண வேண்டும். அதுவும் கூட சட்டியை ஒரே ஒரு தரம்தான் கவிழ்க்க வேண்டும். எவ்வளவு விடுகிறதோ இலையில் அதையே உண்ண வேண்டும். கோயிலின் எல்லையை தாண்டி செல்லும் சுதந்திரம் கிடையாது. அவனுள் இந்த நினைவுகள் எழும்பியதும் கிளி படர்ந்து விட்டது. சிற்றப்பா சூழ்ச்சி செய்து விட்டார். அன்பாக உள்ளவர் போல பேசியதெல்லாம் நடிப்பா? சுற்றியுள்ள கிராமங்களை எல்லாம் விட்டு எத்தனையோ பையன்களை விட்டுவிட்டு அவனை தேர்ந்தெடுத்தது அநியாயம். எத்தனை ஆண்டுகளோ சிறை வாழ்வு மாட்டேன் என்று சொல்லக்கூடாதா? வெளிக்கு அவன் இரியரும் இல்லை ஒன்றும் இல்லை என்று வீம்புக்கு சொன்னாலும் அடிமனதில் அச்சப்படபடப்பு துடித்தது. எருமைக்கு கேடு வந்தது கிடக்கட்டும். முதல் நாள் அவன் அப்படி சொன்னதால் தான் இரிய உடையார் சிற்றப்பனின் கனவில் வந்து அவனையே கேட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்கிறாரா? துயரமும் ஏமாற்றமும் கோபமும் அவன் கண்களில் நீரை வருவித்தன. ஆத்திரத்துடன் குத்துச்செடிகளை ஒடித்தெறிந்தான். அழகாக பூத்திருந்த மஞ்சள் வாடா மல்லிகை மலர்களை கிள்ளி அருவியில் போட்டான். இருளானாலும் பரவாயில்லை என்று முதல் நாள் தப்பி ஓட முயன்றவன் போயிருக்க கூடாதா? காம்பு வேறு கையில் இருந்தது. பொல்லாத வேலை. பரனில் வந்துதான் படுத்தானே. வேறு எவரேனும் காவலில் இருந்திருக்க கூடாதா? காப்பு சிற்றப்பன் கையில் சிக்கிவிட்டது. இனி அதுபோல தப்பிச் செல்லும் சந்தர்ப்பம் வருமா? கையில் ஒரு வெள்ளி பணம் கூட இல்லாமல் ஒத்தைக்கு ஓடிவிடலாமா? எப்படி செல்வது? ஜோகி அவனையே பார்த்து கொண்டிருந்தான். யோசனை செய்தவன் போல, உன்னையே பிடித்ததால் தான் இரிய உடையார் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஐயன் நெருப்பை காத்தால் தானியம் எல்லாம் வரும். பூமி கொத்தாமலே விளையும்.
உன்னிடமே ஈஸ்வரனார் கனவில் வந்து பேசுவார் என்றான். ரங்கன் அன்று முழுதும் யோசனை செய்து ஒரு முடிவுக்கு வந்தான். அப்போது மாட்டேன் என்று அவன் மறுத்தால் அத்தனை பேரும் ஒருமுகமாக அவனிடம் எதிர்ப்பு காட்டுவார்கள். அவன் தப்பி ஓடுவதே அசாத்தியமாக ஆனாலும் ஆகிவிடும். பால் கறக்கும் சடங்குக்கு கூட்டமாக எல்லோரும் வருவார்கள். பால்மனையில்தான் சிற்றப்பா வெள்ளிப்பணங்களை மறைத்து வைத்திருக்கிறார் என்பதை அவன் அறிவான். அன்று எப்படியேனும் சில வெள்ளிப்பணங்களை எடுத்துக்கொண்டு ஓடிவிடலாம். மறுநாள் மாலையில் சுற்றுப்புற குடியிருப்பின் பிரதிநிதிகளான தலைவர்களும் பெரியவர்களும் கோயில் மைதானத்தில் கூடினார்கள். கோயிலின் முன்னுள்ள மரத்தடியில் மேடையில் தலைவராக கரியமல்லர் வீற்றிருந்தார். அப்போது ரங்கன் நீராடி சுத்தமான உள்ளாடையும் மேலாடையும் தரித்து தந்தை ஒரு புறமும் சிறிய தந்தை ஒரு புறமுமாக அமர்ந்திருக்க நடுவில் இருந்தான். கரியமல்லர் எழுந்து விஷயத்தை உரைத்தார். 5 ஊர்களின் பிரதிநிதிகளாக வந்திருக்கும் பெரியவர்களே, இரிய உடையார் முன் வணங்கி இன்று கூட்டத்தை கூட்டியிருப்பதற்கான காரணத்தை விளக்குகிறேன். ஐயன் கோயிலில் புனித நெருப்பை காக்க அமர்ந்த பையன் தேவனுக்கு வரும் மாசம் 20 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன. அவன் குலமும் குடும்பமும் வளர அவன் இதுவரை காத்து வந்த இறைப்பணியை விட்டு அவனுக்கென்று உள்ள கடமையை மேற்கொள்ள வேண்டுமில்லையா? ஆமாம் என்று நாற்புறங்களில் இருந்தும் ஒளிகள் இணைந்தன. இறைவரின் நெருப்பை காக்கும் பணி சாமானியமானது அல்ல. வாக்கும் மனமும் தூய்மையாகவும் கோயில் எல்லையை புனிதமாக்கிக் கொண்டிருக்கும் இப்பணிக்கு இதுவரையில் இருந்த தேவன் ஒருவிதமான அப்பொழுக்குக்கும் இடமில்லாமல் பணி செய்து நம் கிராமங்களும் பெற்றோரும் பெருமைப்படும்படி நிறைவேற்றிவிட்டான். இதுபோல அடுத்த பையனை எப்படி தேர்ந்தெடுப்போம் என்று நமக்கெல்லாம் கவலையாக இருந்து வந்தது. ஆனால் குழந்தைகளாகிய நம்மை நம்முடைய ஐயன் சோதனை செய்யவில்லை. நேற்றிரவு வழியை காட்டிவிட்டார். அவரே பையனை தேர்ந்தெடுத்து கொண்டார். மரகதமலையில் சிவசெல்வரான தர்மலிங்கரை அறியாதவர் உண்டோ? இல்லை என்ற ஒளி எழுந்தது. உண்மை சிவபக்தர் அவர். நம்முடைய 300 பாவங்களில் ஒன்றையும் மனசால் நினையாமல் அரண் திருவடி அடைந்தவர். அவருடைய வழியில் வந்த பையனை, மூத்த குடியின் மூத்த புதல்வனை ஐயன் நமக்கு தேர்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆணைக்கு மறுப்பு கூற நாம் யார்? பையன் புனித பணிக்கு வேண்டிய எல்லா விதமான அம்சங்களையும் கொண்டவனாக இருக்கிறான். ஒரு குறிஞ்சியும் ஓராண்டும் கடந்தவன். நம் மாதாக்கண்ணின் இனிய இசை கேட்டு பரவசமடையாதவர் உண்டோ இம்மலையில்? சிற்றப்பன் லிங்கையா தொட்டது பொன்னாகும் கையை உடையவன். நல்ல நிலத்தில் விளைந்த இந்த மணியை பற்றி இனி நான் சொல்லவும் வேண்டுமா? இறையவரே தேர்ந்தது அந்த குடும்பத்தின் சிறப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டல்லவா? சந்தேகமில்லாமல் என்று கூட்டத்தினர் ஆமோதித்தனர். ரங்கா, இப்படி வந்து பெரியவர்களை வணங்கு. ரங்கன் வணங்கிய போது புனித நெருப்பு என்றும் ஒளிரட்டும், சிறுவன் சீலம் விளங்க பணிபுரிந்து ஊர்களுக்கெல்லாம் சுபிட்சத்தை அளிக்கட்டும் என்று பெரியவர்கள் அனைவரும் வாழ்த்தினார்கள். வழக்கம் போல தினத்துக்கு வீட்டுக்கு ஒரு பிடியாக வரும் தானியமும் கோயிலுக்கென்று விடப்பட்ட எருமைகளின் பாலும் இவன் பணிக்கு ஒரு காணிக்கையாக இருக்கட்டும். இதை ஒப்புக்கொண்டு பையனின் தந்தை முன் வந்து இந்த செய்தியை உறுதிப்படுத்தட்டும். கம்பீரமான குரலில் கரியமல்லர் இப்படி கூறி முடித்த போது ரங்கனின் தந்தை எழுந்து வந்தான். சிறிது நேரம் பிரமை பிடித்தவன் போல கண்கள் பளபளக்க நின்றான். ஹரஹர சிவசிவ பஸ்வேசா, ஹரஹர சிவசிவ பஸ்வேசா என்று அவன் கண்டத்திலிருந்து எழுப்பிய இன்னொலி அந்த மலைக்காற்றின் அலைகளோடே பரவி அந்த சூழ்நிலையே புனிதத்தில் முழுக்கியது. கூடியிருந்தவரை திங்களும் கங்கையும் தரித்த எம்பிரானின் நினைவில் ஒன்றச் செய்தது. அண்ணனுக்கு வாழ்வே இசையாக விளங்கும் மேன்மையை எண்ணி எண்ணி தம்பி கண்ணீர் சொரிந்தான்.